குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். ஐ எம் உங்கள் நட்ராஜ் டேக் ஜாப்ஸ் வெப்சைட் அட்மின் பேசுகிறேன். நான் இந்த நட்டு ஆர்ட்ஸ் மூலமாக நிறைய வேலை வாய்ப்புகள் என்னுடைய சொந்த அனுபவத்தை தான் நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி இந்த விசிட் விசாவில் துபாய்க்கு போகிறீங்க பார்த்தீங்களா, அவங்களாம் எப்படி நீங்கள் ஜாப் எடுக்கிறதுன்னு தெளிவாக சொல்லிடுது. அதே மாதிரி இந்த விசிட் விசாவில் துபாய்க்கு போகிறவங்களுக்கு இந்த வீடியோக்கு கீழே செக் பண்ணி பாருங்கள். வாட்ஸ்அப் சேனல் ஒன்று கொடுத்துட்றேன். அதில் பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து துபாய் போகிறவங்க, கல்ஃப் கண்ட்ரிஸ் போகிறவங்க எல்லாருக்கும் ஜாப் அதில் நிறையா இருக்குது. அதே மாதிரி விசிட் விசாவில் போய் துபாய்க்கு போனவங்க, இல்லை துபாயிலே எம்ப்ளாய்மெண்ட் விசாவில் உள்ளவங்க, இல்லை இப்போ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அங்கேருந்து வேறு நல்ல கம்பெனி ஜாப் சர்ச் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ கீழே பார்த்திங்கன்னா துபாயில் எங்கெங்கே கம்பெனி இருக்குது, எல்எல்சி கம்பெனி எங்கெங்கே இருக்குது, பெரிய பெரிய கம்பெனிகளில் என்னென்ன ரெக்யூர்மெண்ட் இருக்குது, அவங்களோட மெயில் ஐடி, டேரெக்டான மெயில் ஐடியை எடுத்து இந்த வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயன் இல்லாவிட்டாலும் முடிந்த அளவுக்கு தமிழ் நண்பர்களுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா இந்த விசிட் விசாவில் துபாய்க்கு போகிறது பற்றி பிரச்சனை இல்லை. இந்த விசிட் விசாவில் போகிறவங்களுக்கு 1 மாதம் விசாவுக்கு போனாலும் சரி, 3 மாதம் விசாவுக்கு போனாலும் சரி, முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து போகும்போது டம்மி டிக்கெட் போட்டு போயிடுவாங்க. இப்போ அது டம்மி டிக்கெட் போட முடியாது. அதே மாதிரி உங்களை யார் விசிட் விசாவில் அங்கே கூப்பிட்றாங்களோ உங்களுடைய நண்பரோட ஃபோன் நம்பர் வேணும், அவங்களோட ஐடி கார்டு வேணும், அவங்களோட வீட்டு அட்ரஸ்ஸு, அவங்க வீட்டில் போய் தங்க போகிறதுக்கான அந்த வீடோட உரிமையாளர் வாடகை பத்திரம் எல்லாமே அனுப்பிடணும். ஏன்னா இன்றைக்கி விசிட் விசாவில் போகிறது பயங்கர கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் போகும்போது ஷோ மணி காட்டணும். உங்கள்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு இந்தியன் மதிப்பு பார்த்திங்கன்னா 3 months விசாக்கே ஒரு 1.5 லட்சம் வரும். அந்த மாதிரி ஷோ மணி நீங்கள் காட்டணும். இன்றைக்கி உங்களோட பேங்க்லேயோ இல்லை கேஷோ இல்லை டெபிட் கார்டு எதுலேயோ வச்சு நீங்கள் ஷோ மணி ஏர்போர்ட்டில் காட்டுற மாதிரி இருக்கும். முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா விசிட் விசாவுக்கு அந்த மாதிரி ஷோ மணி எதுவுமே காட்ட தேவையில்லை. இப்போ நிறைய ரூல்ஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரூல்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அரபிகள் துபாயிலேருந்து நிறைய ரூல்ஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த துபாயில் போய் வேலை தேடுறவங்க இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணி பாருங்கள். கல்ஃப் ஜாப்ஸ்னு ஒரு சேனல் வச்சுருக்காங்க. அதில் நிறைய ரெக்ரூட்மெண்ட் இருக்குது. அதே மாதிரி அந்த ரெக்ரூட்மெண்ட்டில் தான் இந்த துபாய் ஜியில் எங்கெங்கே வேக்கன்சி இருக்குது எல்லாமே அதில் போடுறாங்க. அதே மாதிரி துபாயோட மெயில் ஐடி கிட்டத்தட்ட ஒரு 100-150 மெயில் ஐடி, கம்பெனி மெயில் ஐடி எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதை வாட்ச் பண்ணி அது மூலமாக பயோட்டா எல்லாமே அனுப்பிவிடுங்க. இந்த வீடியோவை முடிந்த அளவுக்கு தமிழ் நண்பர்கள் ஷேர் பண்ணி விடுங்க. நான் மீண்டும் வருகிறேன். வணக்கம்.